அன்பிற்கும் போற்றுதற்கும் உரிய இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, இந்த ஆர்சி மெட்ரிக் பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களே, அருமையான பெற்றோர்களே, இவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, நன்கொடையாளர்களே, நலம் விரும்பிகளே மற்றும் இந்த விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அருமையான மக்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளராக இருந்து அருமையாக செயல்படுகின்ற அருமை தந்தை ஜெரால்ட் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை தெரேசால் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியை கிறிஸ்டி அவர்களே, அதாவது ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுகின்ற திருமிகு ஜெயக்குமார் அவர்களே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் இறைவனின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் கூறிக்கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கு வருகின்றேன். இந்த மறைமாவட்டமானது புதிய மறைமாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பொழுது முதல் ஆயராக இங்கு வந்தேன். 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் நாள். இங்கு 11 ஆண்டுகள் பணி செய்த பிறகு, இந்த மறைமாவட்டத்தை கட்டி எழுப்பிய பிறகு, நான் 2014 ஆகஸ்ட் 24ஆம் தேதி மதுரைக்கு மாற்றப்பட்டேன். அங்கு சென்ற பிறகு இப்பொழுது தான் திரும்பி வருகின்றேன். உங்களையெல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதாவது இன்றைக்கு இந்த ஆண்டு விழா, ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆண்டு விழா என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, எதற்காக இந்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம்? இந்த பள்ளியானது கண்ட வெற்றிகளை, இந்த பள்ளியானது எடுத்த முயற்சிகளை, இந்த பள்ளியானது கண்ட தோல்விகளை, அதே வேளையில் எந்தெந்த துறையிலே நாம் வளர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கோடு இந்த பள்ளியானது சென்று கொண்டிருக்கின்ற அந்த திசையிலெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அதை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். சிறப்பான வகையில் இன்றைய நாளில் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அருமையாக நடனமாடியதையும் அவர்களுடைய அந்த கலை திறமைகளையும் கண்டு நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இத்தகைய ஒரு அருமையான நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும். இந்த பள்ளிக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்வி என்ற அந்த சொல் எங்கிருந்து வருகின்றது என்றால் லத்தீன் மொழியிலிருந்து வருகின்றது. அதாவது எதுக்காரே அப்படின்னா எஜுகேஷன் அர்த்தம். எஜுகேஷன்னா கல்வி. கல்வினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது வெளிக்கொணர்தல். எதை வெளிக்கொணர்தல்? குழந்தைகளிடத்தில் இருக்கின்ற திறமைகளையெல்லாம் வெளிக்கொணர்வது தான் கல்வி. அதாவது அறிவுபூர்வமானவைகளை மட்டுமல்ல, இன்றைக்கு அவர்களிடத்தில் இருக்கின்ற கலை திறமை, அதே போன்று விளையாட்டு திறமை, ஓவிய திறமை, இன்னும் என்னென்ன திறமைகள் நம்முடைய குழந்தைகளிடத்திலே மறைந்திருக்கின்றதோ அவற்றையெல்லாம் வெளிக்கொணர்வது தான் கல்வி. அதுதான் ஒரு முழுமையான கல்வியாக இருக்க முடியும். ஏனென்றால் முழுமையான கல்விதான் முழுமையான மனிதனை உருவாக்க முடியும். அரைகுறை கல்வி அல்ல, வெறும் அறிவு சார்ந்த கல்வி மட்டுமல்ல. இங்கு கொடுக்கப்படுவது ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக, முழுமையான ஆளுமை கொண்ட மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. நான் இங்கிருந்த பொழுது இந்த பள்ளியில்
1200 மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு மாணவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலே காணப்பட்டார்கள். இப்பொழுது இருக்கின்ற தாளாளர் தந்தை ஜெரால்ட் அவர்கள் அந்த எண்ணிக்கையை கூட்டி இருக்கின்றார்கள். அதே வேளையில் அவரை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் எண்ணிக்கையை கூட்டுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அது இன்றைய காலகட்டத்தில் பல பள்ளிகள் இங்கு இருக்கின்ற வேளையில். ஆகவே அப்படி என்றால் இந்த பள்ளியானது தரமான கல்வியை கொடுக்கின்றது என்பதுதான் அர்த்தம். அதே வேளையில் இன்றைக்கு மற்ற பள்ளிகளை விட இந்த பள்ளியானது 10ஆவதிலும் 12ஆவதிலும் 100க்கு 100 விழுக்காடு வாங்கி இருக்கின்றது. அப்போ கல்வி நல்லா இருந்தால் தானே 100க்கு 100 வாங்க முடியும். இல்லைன்னா எப்படிங்க வாங்க முடியும்? வாங்க முடியாது. ஆகவே இந்த பள்ளியானது கல்வியை கொடுக்கின்றது. அதே போல் இந்த கல்வியானது இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலும் அதே போன்று கலைத்துறையிலும் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் இவ்வளவு தூரம் நம்முடைய குழந்தைகளாலையும் முடியுமா? முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆசிரியர் பெருமக்கள் எடுக்கின்ற பெரிய முயற்சி, அவர்களை பயிற்றுவிக்கின்ற பாங்கு, அவர்களுக்காக அவர்கள் அர்ப்பண உணர்வோடு செயல்படுகின்றார்கள். அதை நாம் நினைத்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்காக, வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது இங்கே வந்திருக்கின்றீங்க, நீங்கள் எல்லாம் குழந்தைகளை ஈன்றெடுத்திருக்கின்றீர்கள், தாய்மார்கள். ஆனால் இங்கு பள்ளிக்கு வந்த பிறகு 2வது தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். ஏனென்றால் காலையிலிருந்து சாயங்காலம் வரல இங்கே தாங்க பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைங்க இருக்குது. அப்போ 2வது தாய்மார்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள். ஆகவே இன்றைக்கு இந்த ஆசிரியர்களையும் அதே வேளையில் தாளாளர் தந்தை அவர்களையும் அதே போன்று இன்றைக்கு இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இவ்வளவு அருமையாக, அதாவது எல்கேஜியிலே இருந்து இன்னும் போகுது, இன்னும் நிறையா நடனங்கள் கலை நிகழ்ச்சிகளெல்லாம் இருக்குது. ஆனால் இவர்களை எல்லாம் பக்குவமாக பயிற்றுவித்து இன்றைக்கு எல்லாருமே நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லா குழந்தைகளையும் இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்க்கின்ற இந்த பள்ளி உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு இந்த குழந்தைகளெல்லாம் பல வகைகளிலே அவர்கள் பயிற்சி பெறுகின்றார்கள். ஏனென்றால் ஆண்டறிக்கையில் வாசிக்கும் பொழுது நாம் கேட்டோம், யோகா இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று இவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு பல துறைகளிலே பயிற்சி பெறுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் வெறும் அறிவு சார்ந்த கல்வியை மட்டும் அல்ல, மாறாக எல்லா துறைகளிலும் அந்த கல்வியானது இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் இந்த ஆர்சி மெட்ரிக் மேல்நிலையிலே படித்த மாணவ செல்வங்கள் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் இந்த பள்ளிக்கு சிறப்பான ஒரு பெயரை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். ஏன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று நாம் சொல்லுகின்றோம். இன்றைக்கு அவர்கள் ஆடிய ஆட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சின்ன பிள்ளைங்க தான், ஆனால் எவ்வளோ அருமையாக ஆடினாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி, பாராட்டக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க, வேறு யாரும் இல்லை, நம்முடைய பிள்ளைங்க இந்த மேடையில் அருமையாக அவர்களுடைய அந்த கலை நயத்தை வெளிப்படுத்தினார்கள். ஏனென்றால் இன்றைக்கு எப்படியாவது ஆடணும் அப்படின்ட்டு இல்லை, அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ கலை நயத்தோடு அதை அருமையாக அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த கல்வி உண்மையிலேயே மாணவர்களை நல்ல முறையில் அவர்களை வளர்த்தெடுக்கின்ற கல்வியாக, வெறும் அறிவு சார்ந்த கல்வியாக மட்டுமல்ல, மாறாக சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கல்வியாக இருக்க வேண்டும்.
அதாவது இங்கு படிக்கின்ற மாணவ செல்வங்கள் வெளியிலே சென்ற பிறகு இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்தேன் அல்லது நான் என்ன செய்ய போகின்றேன். இந்த சமுதாயமானது இன்றைக்கு சீரழிந்த ஒரு சமுதாயமாகத்தான் இருக்கின்றது. நம்ம என்னதான் பேசினாலும் நாகரிகத்தில் வளர்ந்துருக்கின்றோம், பணத்தில் வளர்ந்துருக்கின்றோம், எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கின்றோம். ஆனால் இருந்தாலும் கூட அந்த சீரழிவு என்பது இந்த சமுதாயத்தில் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதையும் அந்தவர்கள் மாற்றக்கூடியவர்களாக இந்த கல்வியானது இவர்களுக்கு அமைய வேண்டும். அதனால் குழந்தைகள் இன்றைக்கு நீங்கள் பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, பெற்றோர்கள் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடும் பொழுது வாத்தியாருக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இவனை எங்கே வேணாலும் அடிங்க, ஆனால் கண்ணில் மட்டும் அடிக்காது. இப்போ எந்த பெற்றோராவது அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்க, சொல்லவும் அரசு விடார். அதனால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் கனிவோடும் கண்டிப்போடும், கனிவாக இருங்கள், கண்டிப்பாகவும் இருங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்தில் மனம் திறந்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பயமுறுத்தியே வச்சுருக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை பயமுறுத்தி வைக்க வேண்டாம். நம்முடைய பிள்ளைங்க நம்மக்கிட்ட வரணும், தாராளமாக பேசணும், எது வேணாலும் பேசணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் மிக மிக இன்றியமையாத ஒன்று. அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும். நீ என்ன சும்மா இதவே பேசிகிட்டு இருக்க பாப்பா அப்படின்னு விரட்டக்கூடாது. அவங்க சொல்கிறத கேளுங்க. சொல்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, இந்த சமுதாயத்தில் சிறந்தவர்களாக, சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிற்பிகளாக நிச்சயமாக மாறுவார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த பள்ளியானது எதை கற்றுக் கொடுக்கின்றது? இலக்கு தெளிவு, கிளாரிட்டி ஆஃப் விஷன். அதாவது ஏன் நான் படிக்கிறோம் அப்படிங்கிறது அது இலக்கு வேணும். சும்மா படிக்கிறான், வீட்டில் சும்மா இருக்க முடியாது, அதனால் பள்ளிக்கு வர்றேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல, மாறாக ஒரு இலக்கோட. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு இலக்கை கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்ன விரும்புதோ அதை படிப்பதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். ஆகவே நீங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அல்லது நீ கலெக்டர் ஆக, ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள ஒரு இலக்கு தெளிவு வேணும். அடுத்தபடியாக குழந்தைகள் வீட்டிற்கு வந்த பிற்பாடு கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் விளையாட்டு, ஏன்னா நாள் முழுக்க பள்ளியில் இருக்கிறாங்க, கொஞ்சம் விளையாண்ட பிற்பாடு அவர்களுக்கு உட்காந்து படிக்க சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் படிப்பு, பள்ளிக்கூடத்தில் படிப்பு, பள்ளிக்கூடம் விட்டு போனால் டியூஷன், அங்கேயும் படிப்பு, அது முடிஞ்சு வீட்டில் வந்தானா திரும்பவும் படிப்பு. எப்படிங்க படிக்க முடியும் குழந்தைங்க? அதனால் குழந்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு இலக்கு தெளிவை கொடுக்கணும். அடுத்தபடியாக அவர்களுக்கு கொஞ்சம் இளவெளி விட்டு கொஞ்சம் கடின உழைப்பு, உட்காந்து படிக்கிறது என்பது கஷ்டம், ஆனால் அதை கஷ்டப்பட்டாலும் படிக்கணும், கடின உழைப்பு. அதன் பிறகுதான் அவர்கள் தங்களுடைய அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களிடத்தில் தான் உண்மையிலேயே அந்த குழந்தைகள் நல்ல பண்புகளை எல்லாம் இன்றைக்கி மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதும் குழந்தைகள் குடும்பத்தில் கற்றுக்கொள்வதும் வேறு. ஏனென்றால் குடும்பத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கின்றார்கள், சகோதர சகோதரிகளை பார்க்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அதாவது இலக்கு தெளிவும் தேவை, கடின உழைப்பும் தேவை. அதன் பிறகு அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்தவர்களாக வாழ்வதற்கான ஒரு உண்மையான ஒரு உத்வேகம் அவர்களிடத்தில் இருக்கும். அதாவது வழக்கமாக எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு நாங்கள்லாம், அதாவது நாங்கள்லாம் சொல்ல முடியாது, அதாவது நான் திருச்சியில் படிக்கும் பொழுது 10வது வகுப்பில் அந்த அறிவியல் ஆசிரியர்
போய் அவர் தியாகராஜ ஐயர் நல்ல பெரிய குண்டாக இருப்பார். அடித்தார்னா இங்கே அடித்தா அங்கே போய் விழுவோம். அந்த மாதிரி சரியான ஒரு பயங்கர முரடான ஆள். அந்த வாத்தியார் என்ன சொல்வார் தெரியுமா? முதல் கேள்வி சயின்ஸில் போனால், சயின்ஸ் வகுப்பு அது, அறிவியல் வகுப்பு. அவர் முதல் வகுப்பில் என்ன சொல்லுவார்? நாம் ஏன் படிக்க வேண்டும் சொல்வார். நாம் ஏன் படிக்க வேண்டும்? யாருக்கு தெரியும் நாம் ஏன் படிக்க வேண்டும்? அவன் சொல்லுவான், ஒருத்தனுக்கு தெரியாது. அவரே சொல்லுவார், நல்லறிவு படைத்து நல்லொழுக்க நற்குண நற்செய்கை உடையவராய் நல்வாழ்வு வாழ்வதற்கும், பெற்றோரின் பெருமைக்கும், பள்ளியின் கௌரவத்திற்கும், ஆசிரியரின் மனசாந்திக்கும் நாம் படிக்க வேண்டும். நல்லறிவு படைத்து நல்லொழுக்க நற்குண நற்செய்கை உடையவராய் நல்வாழ்வு வாழ்வதற்கும், பெற்றோருடைய பெருமைக்கும், பள்ளியினுடைய கௌரவத்திற்கும், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு ஒரு மனசாந்தி, இதை கொடுப்பதற்காகத்தான் கல்வியை கற்கின்றோம் என்று எனக்கு 10ஆவதில் சொல்லிக் கொடுத்தது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தைகள் நல்ல அறிவு படைத்தவங்களாக இருக்கணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கும், நல்ல அறிவு படைத்து நல்லொழுக்க நற்குணங்களை கொண்டவர்களாக இருக்க, நற்செய்கைகளை இந்த சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு நான் விடுக்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், குழந்தைகளை நீங்கள் ரொம்பவும் கண்டிக்க வேண்டாம், ரொம்பவும் தளர்ச்சியாக விட வேண்டாம். கண்டிப்பும் தேவை, கனிவும் தேவை. குழந்தைகளை தவறு செய்யும் பொழுது கண்டியுங்கள், நல்லது செய்யும் பொழுது பாராட்டுங்கள். அவர்களை நண்பர்களாக பாவித்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களுக்கு ஏற்ற வகையில் பதில் சொல்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். அப்பொழுது இந்த சமுதாயமானது மாற்றம் பெறும். ஏனென்றால் சமுதாய மாற்றத்திற்கான உங்களுடைய அந்த வழிகாட்டுதல் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பள்ளியும் அந்த ஒரு இலக்கை, அதாவது சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கல்வியை கொடுக்கும் என்ற அந்த ஒரு உந்துதலோடு நீங்கள் அனைவரும் இன்றைய விழாவிற்கு வந்தது பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் இன்றைய நாளிலே நான் பார்த்தது எனக்கு அதைவிட மகிழ்ச்சி என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுடைய தாளாளர் தந்தைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.